ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோத்தர் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கினேன். ப்ரொமோத்தர் வந்திருக்கு. காலையில் மாதிரி மொக்கையாக தான் வரும் பார்த்தேன். நம்ம நினச்ச ஒரு தருணம் வந்தாச்சு. நம்ம வினோத் பயங்கரமாக வந்துட்டு எமோஷ்னலாக அந்த பெட்டியை எடுத்துகிட்டு அடுற விஷயங்களும் தலைமையில் கை வச்சு உக்காந்துட்டார். உண்மையிலே பார்க்க போனால் தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நினச்சி பார்க்கும்போது அச்சோ ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டோமேன்ற மாதிரி நினச்சி உட்காராரா என்னன்னே தெரியல. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக வந்து இந்த அரோரா பண்ணுற வேலை தான். நேற்று பேசின விஷயங்களுக்கும் இன்றைக்கி பண்ணுற விஷயங்களுக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நேற்று அழகாக வந்துட்டு இன்றைக்கி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டால் இப்பயும் போயிடுவோம், இந்த வார பேமெண்ட்டும் வந்தாச்சு, அடுத்த வாரம் திரும்ப ரிட்டர்ன் வருவோம், அடுத்த வார பேமெண்ட்டும் வரும் இப்படின்னு போட்டு பிரைன் வாஷ் பண்ணி விட்டாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் இவருக்கும் செம்மையாக வந்து முட்டிக்கிட்டே இருந்துச்சு. திவாகர் வேறு அப்பப்போ கேமரா முன்னாடி போயிட்டு சபரி தான் வின் பண்ணோம் மக்களே, அவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, வினோத் உருவகிளி பண்ணுறவங்கலாம் வந்து ஓட்டு போட இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அதுவும் காலையிலேருந்து கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. மனசு எடுத்துகிட்டு போல இருக்குது. அரோரா வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துட்டுமான்னு ஒரு பாவனை காமிக்கிறாங்க. டப்புன்னு எடுக்கிற போல மனுஷன் எடுத்தோன்னே எல்லாமே ஷாக்கு. அரோரா சிரிக்கிறாங்க. நீங்கள் நோட் பண்ண தெரியும். வியானா ஷாக்காக வராங்க. ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு தெரியும் ஓட்டு எவ்வளோ வந்துட்டுருக்குன்ட்டு. இதுதான் கொடுமை. நம்ம ஒரு விஷயம் தெரியும், இதை நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் நேற்று முந்தானத்து சொல்லிட்டாங்க. நேற்று தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு. அதை மீறியும் அவர் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த பொண்ணு என்ன பண்ணும், எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே ஷாக்காக வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கானாவனத்து என்ன சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதுண்டா அப்படின்றாங்க. விக்ரம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இது வந்து கோடி ரூபாய் மாதிரின்றாரு. திவ்யா ஆக்ட் பண்ணி நீங்கள் அழக்கூடாது அப்படின்றாங்க. கானம் ஒன்று செம்மையாக அழுகுறாரு, மோசமாக அழுகுறாரு. ஒன்று வீட்டை விட்டு பிரியணும், இப்போ 90 நாளுக்கு மேலே வாழ்ந்தாச்சு, அது ஒன்று. இன்னொன்று இருக்கிற நண்பர்களை விட்டு பிரியணும், அது ஒரு தனி எமோஷனல் மூமெண்ட்டு. இப்போ பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் வெல் பிளேட் அப்படின்றாரு. இவர் அழுதுகிட்டே பிக் பாஸ் ஐ லவ் யூ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு அவர் வந்து ஐ லவ் யூ வினோத் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்த லட்சங்கள் கோடிகளாக மாறும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின் போது அப்படியே உட்காந்து தலைமையில் கை வச்சு உட்காராரு நம்ம வினோத். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் செம்ம பிளான், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது இந்த பொண்ணு சிரிக்கும், எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாகவே தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் ஒரு விளையாடுறோம். ஏன்னா அரோரா சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. பயங்கரமான பேச்சு பேசியே வந்துட்டு, அதுவும் வந்துட்டு இந்த பொண்ணு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமானது. அதாவது வினோத் வந்து முதல்லேருந்து நெருக்கமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரோரா, கமருதீன், விஜய் பார்வதி கொஞ்சம், கமருதீன் அதிகம், இந்த பொண்ணு அதிகம். புரியுதுங்களா? இந்த பொண்ணு சொல்லவே கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. இங்கே எடுத்துட்டுமான்னு சொல்லும்போது யாரை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.